வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய விராட் கோலியோட ப்ராக்டிஸ் செஷன். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதுற அந்த ஒரு ஓடிஐ சீரியஸில் இருக்கிறாரு. ஃபஸ்ட் ஓடிஐ நாளைக்கு ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுடைய கிங் கோலி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவருடைய பேக் ஃபுட் கேம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய தகவல். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேயர்ஸ் எல்லாரும் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் வந்து அந்தளவுக்கு ஒரு டெப்த் இல்லாத ஒரு பேட்டிங்காக தான் இப்போ இருக்குது. பட் ஆனால் அவங்களோட பவுலிங் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக விராட் கோலி ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய அந்த ஒரு பவுலிங்கை துவம்சம் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஓடிஐ சீரியஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட டீமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா T20யோட அந்த ஒரு 11க்கும் ஓடிஐயில் இருக்க போகிற 11க்கும் பெரிய லெவலில் சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பட்லரே சொல்லியிருந்தார். கண்டிப்பாக 5-6 சேஞ்சஸ் வந்து 11க்குள்ளே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லிட்டு அந்த இடத்துல விராட் கோலியோட ப்ராக்டிஸ் செஷனை காமிச்சப்போ ரோஹித் விராட் 2 பேருமே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ரோஹித் சர்மா ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நம்மால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஹிட்டிங் ஷாட்ஸ் தான் அடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஓடிஐ கண்டிப்பாக வந்து விராட் கோலிக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் த கேமாக இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக இந்த ஓடிஐ சீரியஸில் ஒரு பெரிய லெவல் கம்பேக் கொடுத்தா தான் நம்ம ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா தலைவன் ஒரு ப்ரைமோடு உள்ளே வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிபிக்கு அது ஒரு பெரிய லெவல் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இப்போ ஆர்சிபியோட கேப்டன்சி கேட்வேவும் இங்கே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சு பார்த்து தான் ஆகணும். ஸோ விராட் கோலி ஃபஸ்ட் ஓடிஐ மேட்ச்சில் எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ரூல்ட் அவுட் ஆகி ஷாக் கொடுத்துருக்கும் 2 வீரர்கள். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பிளேயரும் கூட. யாருன்னா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் 2 பேர், பேட் கமின்ஸ் அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே இன்ஜுரினால் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே வந்துட்டு அவுட்டாக தான் இருந்தாங்க ஸ்குவாடில் இருந்து. ஸோ பிஜிடிலேயே வந்துட்டு ஜாஸ் ஹேசல்வுட் கிளம்பிட்டார். ஸ்ரீலங்காவுக்கு எதிரான டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் ஆடல. ஸோ இப்போது கண்டிப்பாக அவங்க எல்லோரும் வந்துட்டு உள்ளே கம்பேக் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாடெல்லாம் வந்துட்டு அவங்களோட நேம் இன்க்ளூட் பண்ணி தான் வந்துட்டு ரிவீல் ஆயிருந்தது. பட் இப்போ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டைமுக்குள்ளே இவங்க 2 பேரோட ரெக்கவரி இருக்கும். பட் ஆனால் 100% அவங்க மேட்ச் விளையாடுறதுக்கு ஃபிட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற ரெக்கார்டு வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ அவங்க 2 பேருமே வந்து ரூல்ட் அவுட் ஆகிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடுத்து வரப்போகிற IPL 2025 அவங்கள ஃபுல் ஃபிட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. ஏன்னா அவங்க டீம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலுக்காக தான் வந்துட்டு மெயினாக பார்ப்பாங்க. IPL அப்படிங்கிறதெல்லாம் ஆஸ்திரேலியா டீமுக்கு செகண்டரி தான். செகண்டரியில் கூட அவங்களாம் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஸோ IPL டைமில் அவங்க வந்துட்டு ஃபிட்டாகி கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட்ஸ் அப்போ என்ன வருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அடுத்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு மிகப்பெரிய விஷயம். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா WPLல நம்மளுடைய ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ 100 டோர்னமெண்ட்டில் வந்துட்டு எல்லோரும் ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. MILSG வந்துட்டு ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாம் ஓன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆர்சிபியும் அந்த இடத்துல வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்தது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். ஸோ அதாவது வந்துட்டு ஆர்சிபியோட சிஓவை தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. ஸோ ஆர்சிபி வந்து IPL தாண்டி வேறு எந்த ஓவர்சீஸ் T20 லீக்ஸ்லையும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் டீம்ஸை ஓன் பண்ண போகிறது கிடையாது. எங்களோட மைண்ட்லேயே வந்துட்டு அதர் T20 லீக்ஸில் டீம்ஸை ஓன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்ஸ் IPL தாண்டி ஆர்சிபியாக நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிற விஷயம் இப்போ ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 100 லீக்கில் வந்துட்டு புது டீம் அப்படிங்கிறதுக்குலாம் இப்போ வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஸோ விராட் கோலியோட ஸ்கோர் நாளைக்கு என்னவாக இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.